ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. கட்டாயமாக நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுகள் எதையும் மாற்றாமல் நான் எந்த அளவு சொல்கிறேனோ அந்த அளவுலேயே எடுத்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு 50 ml அளவுக்கு கடலெண்ணெயும் 50 ml அளவுக்கு நெய்யும் எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ரெசிபிக்கு தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இது கூட வந்து பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து சுடு தண்ணியில் வந்து 1/2 மணி நேரமாக சோயாவை ஊற வச்சு வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே ஒரு 125 கிராம் இருக்கும். அதில் வர பட்டாணியை நான் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு இதையும் இது கூடயே சேர்த்து வதக்கிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இப்போ 1.5 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு கூட குறைய இருந்ததுன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் பட்டாணி நல்லா வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் போட்டலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, விசில் வந்துருச்சு. பாருங்கள், பட்டாணி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசி ரிமைனிங் இருக்கிற 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் இப்போ சேர்த்துறேன். அதாவது முன்னாடி வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். டோட்டலாக 1.5 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணியை வந்து பட்டாணி வேக வைக்கும் போதே சேர்த்திட்டேன். இப்போ அரிசி கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா இலையை வந்து சேர்த்துக்கோங்க. 3 முட்டையை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு லைட்டாக கீரலாக செஞ்சுட்டு இது கூட சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போயும் ஒருக்கா உப்பு கூட குறைய இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டான பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக சாதத்துக்கு 2லேருந்து 3 விசில் விடுவீங்கன்னா அந்த அளவுலேயே விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. துளி கூட குலையவே இல்லை. பாருங்கள், கட்டாயமாக நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.